ஜூலை மாதம் 1ஆம் தேதி திங்கட்கிழமை. முதல் வாசகம் இறைவாக்கினர் ஆமோஸ் நூலிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. அதிகாரம் 2, வசனங்கள் 6 தொடக்கம் 10 வரை, 13 தொடக்கம் 16 வரை. ஆண்டவர் கூறுவது இதுவே: இஸ்ராயேல் எண்ணற்ற குற்றங்கள் செய்ததற்காக நான் கொடுத்த தண்டனை தீர்ப்பை மாற்றவே மாட்டேன். ஏனெனில் அவர்கள் நேர்மையாளரை வெள்ளி காசுக்கும் வறியவரை 2 காலணிகளுக்கும் விற்கின்றார்கள். ஏழைகளின் தலைகள் மண்ணில் புழுதிப்பட மிதிக்கின்றார்கள். ஒடுக்கப்பட்டோரின் நெறியை கெடுக்கின்றார்கள். மகனும் தந்தையும் ஒரே பெண்ணை கூடி என் திருப்பெயரை களங்கப்படுத்துகின்றார்கள். கடன்காரரிடமிருந்து பறித்த ஆடைகளை விரித்து போட்டு எல்லா பலிப்பீடங்களின் முன்பும் கிடந்து கொண்டு அபராதம் விதித்து கிடைத்த மதுவினை தங்கள் கடவுளின் இல்லத்தில் குடிக்கின்றார்கள். நானோ கேதுரு மரத்தின் உயரமும் கருவாலி மரத்தின் வலிமையும் கொண்ட எமோரியரை அவர்கள் முன்பாக அழித்து விட்டேன். மேலே அவர்களுடைய கனிகளையும் கீழே அவர்களுடைய வேர்களையும் அழித்து விட்டேன். மேலும் எகிப்து நாட்டிலிருந்து உங்களை அழைத்து வந்து 40 ஆண்டுகள் பாலை நிலத்தில் உங்களை வழிநடத்தி எமோரியர் நாட்டை நீங்கள் உரிமை சொத்தாக்கிக் கொள்ளச் செய்தேன். வைக்கோல் பொதி நிறைந்த வண்டி அழுந்துவது போல உங்களையும் நீங்கள் இருக்கும் இடத்திலேயே அழுத்துவேன். விரைந்தோடுகிறவனும் தப்ப முடியாது. வலிமையுள்ளவனும் தன் வலிமையை இழந்து விடுவான். வீரனாலும் தன் உயிரை காத்துக் கொள்ள முடியாது. வில்லேந்தும் வீரன் எதிர்த்து நிற்க மாட்டான். விரைந்தோடுபவனும் தன்னை காப்பாற்றிக் கொள்ள மாட்டான். குதிரை வீரனாலும் தன் உயிரை காத்துக் கொள்ள முடியாது. அந்நாளில் வலிமை மிக்கவர்களுள் நெஞ்சுரம் கொண்டவன் கூட படைக்கலன்களை தூக்கி எறிந்துவிட்டு ஓடுவான் என்கின்றார் ஆண்டவர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. நற்செய்தி வாசகம். என்னை பின்பற்றி வாரும். மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 8, வசனங்கள் 18 22 வரை. அக்காலத்தில் இயேசு திரளான மக்கள் தம்மை சூழ்ந்திருப்பதைக் கண்டு மறுகரைக்கு செல்ல சீடர்களுக்கு கட்டளையிட்டார். அப்பொழுது மறைநூல் அறிஞர் ஒருவர் வந்து, போதகரே, நீர் எங்கே சென்றாலும் நானும் உம்மை பின்பற்றுவேன் என்றார். இயேசு அவரிடம், நரிகளுக்கு பதுங்கு குழிகளும் வானத்து பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு, மானிட மகனுக்கோ தலை சாய்க்க கூட இடமில்லை என்றார். இயேசுவின் சீடருள் மற்றொருவர் அவரை நோக்கி, ஐயா, முதலில் நான் போய் என் தந்தையை அடக்கம் செய்துவிட்டு வர அனுமதியும் என்றார். இயேசு அவரை பார்த்து, நீ என்னை பின்பற்றி வாரும். இறந்தோரை பற்றி கவலைப்பட வேண்டாம், அவர்கள் அடக்கம் செய்யப்படுவார்கள் என்றார். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. அன்புக்குரியவர்களே, இன்றைய நற்செய்தி கிறிஸ்துவை பின்பற்ற விரும்பும் நபர்களிடம் காணப்பட வேண்டிய 2 முக்கியமான பண்புகளை சுட்டிக்காட்டுகிறது. எளிமை மற்றும் பற்றற்ற தன்மை ஆகியவையே அந்த பண்பு நலன்கள். நற்செய்தியின் பல இடங்களில் இவ்விரண்டு பண்புகளும் சீடத்துவ வாழ்விற்கு மிக அவசியமானவை என்பதை இயேசு தெளிவாக எடுத்துரைக்கின்றார். ஏழையரின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர் என்று மத்தேயு 5:3 வாசிக்கிறோம். நிறைவுள்ளவராக விரும்பினால் நீர் போய் உம் உடைமைகளை விற்று ஏழைகளுக்கு கொடும் என்று பணக்கார இளைஞரிடம் இயேசு கூறுகிறார். மத்தேயு 19:21. அதேபோல அவர் பொருட்டும் அவரது நற்செய்தியின் பொருட்டும் வீட்டையும் சகோதர சகோதரிகளையும் தாய் தந்தையையும் விட்டுவிட இயேசு நமக்கு அழைப்பு விடுக்கின்றார். மார்க்கு 10:29. அன்பிற்குரியவர்களே, இப்படிப்பட்ட பகுதிகளை வாசிக்கின்ற பொழுது இயேசு
இவற்றை நம்மிடமிருந்து எதிர்பார்ப்பதன் மூலம் நாம் பொருளாதாரம் இல்லாமல் உறவுகளை துறந்து கஷ்டப்பட வேண்டும் என எதிர்பார்க்கிறாரோ என்று நமக்குள் ஒரு எண்ணம் தோன்றக்கூடும். ஆனால் கொஞ்சம் ஆழமாக சிந்தித்தோம் என்றால் இயேசு இத்தகைய கடுமையான எதிர்பார்ப்புகளை நமக்கு முன்பாக வைப்பதனுடைய காரணம் என்ன என்பது நமக்கு புரிய ஆரம்பிக்கும். ரியோக்கன் என்றொரு ஜென் குரு இருந்தார். மிகவும் எளிமையான வாழ்க்கை வாழ்ந்தவர். மலை அடிவாரம் ஒன்றில் கூரை கொட்டகை அமைத்து அதில் வாழ்ந்து வந்தார். அந்த கூரை கொட்டகையிலும் ஆங்காங்கே துளைகள் இருந்தன. ஒரு முறை இவரது வீட்டில் திருடுவதற்கு திருடன் ஒருவன் நுழைந்தான். ஏதாவது கிடைக்குமா என்று அங்கும் இங்கும் துழாவிக் கொண்டிருந்தான். தியானத்தில் அமர்ந்திருந்த ரியோக்கன் இதை உணர்ந்து கொண்டார். இருப்பினும் ஒன்றும் பேசவில்லை. ஏதாவது கிடைக்குமா என்று அங்கும் இங்கும் தேடி ஒன்றும் கிடைக்காதால் திருடன் குடிசையை விட்டு மெதுவாக வெளியேற ஆரம்பித்தான். அப்போது ரியோக்கன் அந்த திருடனை பார்த்து, கொஞ்சம் பொறு, நீ வெகு தூரம் கடந்து ஏதாவது கிடைக்குமா என்று இங்கு வந்திருக்கின்றாய். நீ வெறுங்கையாய் திரும்பிச் சென்றால் அது நன்றாக இருக்காது. இந்தா இதை எடுத்துக்கொள் என்று சொல்லி தான் அணிந்திருந்த சட்டையை அவனிடம் கழற்றி கொடுத்தாராம். இதை முற்றிலும் எதிர்பார்க்காத திருடன் கொஞ்சம் மிரட்சி அடைந்து சட்டையை பெற்றுக்கொண்டு வேகமாக அந்த இடத்தை விட்டு ஓடிவிட்டானாம். அவன் சென்ற பின்பு தன் கூரையின் ஓட்டை வழியே முழு நிலவு பிரகாசித்துக் கொண்டிருப்பதைக் கண்ட ரியோக்கன், இந்த அழகான நிலவை மட்டும் என்னால் அவனுக்கு கொடுக்க முடிந்தால் எவ்வளவு நன்றாக இருக்கும் என்று தனக்குள்ளே சொல்லிக் கொண்டாராம். அன்பிற்குரியவர்களை, இந்நிகழ்வு ரியோக்கனின் எளிமையை ஒரு பக்கம் நமக்கு எடுத்துரைத்தாலும் இன்னொரு பக்கம் இந்த எளிமை அவருக்கு எந்த அளவிற்கு சுதந்திரத்தை கொடுத்தது என்பதையும் பார்க்கிறோம். திருடன் வந்தபோது பொருட்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்ற பயம் அவரிடம் இல்லை. எதையும் இழந்து விடுவோமோ என்ற பயமும் இல்லை. இதற்கு மாறாக இயற்கையோடு இணைந்து அந்த இயற்கையின் அழகை அவரால் ரசிக்க முடிந்தது. அன்பிற்குரியவர்களை, இயேசு எளிமையை மற்றும் பற்றற்ற தன்மை ஆகியவற்றை உயர்த்தி பிடிப்பதற்கான அடிப்படை காரணம் நமக்கு பாதுகாப்பு என்கின்ற நம் பொருளாதார வளமையே நம் உறவுகளே பல நேரங்களில் நமக்கு எல்லையாக மாறி நம்மை சிறைப்பிடித்து விடுகின்றன என்கின்ற காரணத்தால் தான். இவ்வாறு சிறைப்பிடிக்கப்பட்ட நாம் நம் சுதந்திரத்தையும் மகிழ்ச்சியையும் இழந்து வாழ்க்கை கடலில் தத்தளித்துக் கொண்டிருக்கிறோம். நம்மை சுற்றி வசதி, பற்று என்று ஏராளமான எல்லைகளை வகுத்துக் கொண்டு அதிலேயே சிக்கி சீரழியும் நம்மை அதிலிருந்து விடுதலை பெற்ற மக்களாக மாறுவதற்கான அழைப்பையே எளிமையின் வழியாகவும் பற்றற்ற தன்மையின் வழியாகவும் இறைமகன் இயேசு நமக்கு முன்பாக வைக்கின்றார். வேறு வகைகளில் சொல்ல வேண்டுமெனில், வேறு வார்த்தைகளில் சொல்ல வேண்டுமெனில், இயேசு இப்படிப்பட்ட சீடத்துவ பண்புகளை முன்வைப்பதற்கான காரணம் நாம் துன்பப்பட வேண்டும் என்பது அல்ல, மாறாக நாம் நம் வாழ்வை முழுமையாக எல்லையற்ற விதத்தில் வாழ வேண்டும் என்பதற்காகவே. இன்றைய முதல் வாசகம் பணம் என்ற எல்லைக்குள் சிக்கி ஏழை எளியவர்களை ஒடுக்கிய இஸ்ராயேலரின் பணக்காரர்களை ஆமோஸ் இறைவாக்கினர் வழியாக இறைவன் எச்சரிப்பதை எடுத்துரைக்கின்றனர். ஜெபம். இறைவா, சீடத்துவத்திற்கான உம் அழைப்பு முழுமை வாழ்வை நோக்கிய பயணத்திற்கான அழைப்பே என்பதை நாங்கள் உணர வரந்தாரும். ஆமேன்.